ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சுட சுட இட்லி ஊத்தப்பத்தோட ஒரு பக்காவான சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா சுலபமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நார்மலாக சாப்பிட்ற இட்லியோட கூட 2 இட்லி சேர்த்து சாப்பிடுவீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த சட்னியில் பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்க்காம தேங்காய் சேர்க்காம எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இதில் 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நான் எடுத்துருக்கிறது காரம் கொஞ்சம் கூட வரமிளகாய். காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு 8 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. காரம் கரெக்டாக இருக்கும். இப்ப தனியா எடுத்து வச்சதுக்கு அப்புறமா அதே கடாயில 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. இதுல உளுந்த பருப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இது கூட வறுத்த வேர்க்கடலை 1ல இருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 3 லோ ஃபிளேம்ல வச்சு நல்ல வாசனை வர வரைக்கும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. வறுத்ததுக்கு அப்புறமா தனியா எடுத்து வச்சிடலாம். இப்ப தனியா எடுத்து வச்சதுக்கு அப்புறமா அதே கடாயில 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு எல்லாமே நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். இது கூட 3 பெரிய வெங்காயம் நீல ஷேப்ல கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸா இருக்கிறதுனால 3 எடுத்திருக்கேன். பெரிய சைஸா இருந்தா ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, கரெக்டான அளவா இருக்கும். இது கூட 3ல இருந்து 4 பல் பூண்டு கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா 3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். அந்த அளவுக்கு தான் செஞ்சுருக்கேன். இதே அளவுகளோட நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா தனியாக எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஜாரை எடுத்துக்கோங்க. ஜாரை எடுத்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வறுத்த வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம வறுத்து வச்ச பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் அரைக்கும்போது சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பதத்துக்கு அரைச்சதுக்கு அப்புறமா இது கூட வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நம்ம வதக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. எப்பவுமே பருப்பு சட்னி கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி ஊற்றிட்டு தாளிக்கிறத பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்து தாளித்து எடுத்துக்கோங்க. நல்லா சூடான இட்லி ஊத்தப்பத்தோடு வச்சு சாப்பிடும்போது பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.